இளையான்குடி மாற நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். இதுக்காகவே அவர் எப்ப பார்த்தாலும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியார் வந்துட்டார். ராத்திரி மழை கொட்டுறது, அமாவாசை, இருட்டு. காலம்பரை தான் அவர் விதையை போட்டு வந்திருக்கார். வீட்டுல ஒன்றும் இல்லை. அந்த அம்மா சொல்றா, நீங்க போய் அந்த காலம்பரை விதைக்க போட்டிருந்த அரிசியெல்லாம் புறக்கி எடுத்துன்னு வாங்கோ. எப்படி? இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு கணவன், எடுத்துன்னு வாங்கோ. அதை நான் குத்தி புடைச்சு எப்படியாவது இவருக்கு சாப்பாடு போட்டு விடுறேங்க. அவர் போறார். சேக்கிழார் வர்ணிக்கிறார் எப்படி இருந்தது அந்த இருட்டுன்னா, இறைவனை வழிபடாதவர்களுடைய உள்ளம் போன்று இருந்தது அந்த இருட்டுங்கிறார். பகவானை ஆராதனை பண்ணாதவனுடைய ஹிருதயம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த இருட்டுன்னு வர்ணிக்கிறார் சேக்கிழார். நம்ம இந்த இலக்கியங்கள்லாம் படிக்கிறதே இல்லை, குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது. அதனாலதான் அவர் சோறு போட்டு சோறு பெற்றார். சோறுன்னா மோட்சம்னு ஒரு அர்த்தம். சோறு போட்டு சோறு பெற்றார். நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க ஒரு வகுப்பு. ஆக அவர் அப்படி எடுத்துன்னு வர, அப்புறம் அந்த அம்மா பண்ணி தர, அதை பத்தி அதனால அவருக்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி 63 நாயன்மார்கள்ல தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன், எல்லையே இல்லாத இயற்பகைக்கு அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். 4, 5 வந்துடுறாரு. தில்லைவாழ் அந்தனர், திருநீலகண்டத்து குயவனார், இயற்பகை 4வது ஆள். என்ன கிரகஸ்தனோட வேலை என்னன்னா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை, துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. மனு சொல்றார், எப்படி காற்றை சார்ந்து நாம் வாழ்கிறோமோ அப்படி இந்த 3 ஆசிரமங்களும் கிரகஸ்தாசிரமாகிய பிராணவாயுவை சார்ந்து வாழ்கிறதுங்கிறார் மனு. கிரகஸ்தன் பிராணவாயு மாதிரி. மற்ற ஆசிரமத்து பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி 3 பேருக்கும் இவன் பிராணவாயு மாதிரி கிரகஸ்தன். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.